வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சத்தான மில்லட் உப்புமா, தினை அரிசி உப்புமா நம்ம குக்கரில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு கப் அளவு தினை அரிசி எடுத்துகிட்டு அதை பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இப்போ நம்ம முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிக்கலாங்க. குக்கரில் 1 பாட் ரெசிபியை நம்ம செய்யலாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கேரட் பொடியாக அரிஞ்சது, கேப்சிகம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சிடலாம். கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா வரட்டும். நல்லா செவந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்மளுக்கு இது போல் ஒரே பாட்டில் இது ஒரே குக்கரில் செய்கிறதால நம்ம டைமும் மிச்சமாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு இதில் ஆட் பண்ணிடலாங்க. கேரட், கேப்சிகம் பொடியாக அரிஞ்ச வெஜிடபிள்ஸ் இதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு 2.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 கப் அளவு தினை அரிசி எடுத்துட்டேன். அதில் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவு உப்பு பார்த்து போட்டுடலாங்க. போட்டுட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுடலாங்க. இதுக்கு நடுவில் நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம். தேங்காய், உடச்சிக்கடலை, வதக்கின புதினா, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, புளி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சிடலாம். இது தாளிச்சும் போட்டாச்சுங்க. கடுகு, பெருங்காயெல்லாம் தாளித்து போட்டாச்சு. இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. குக்கரில் இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த தினை அரிசி தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு இதில் போட்டுடலாங்க. குக்கரில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஆவி வந்ததோ வெயிட் போட்டு 2 சவுண்டு வரட்டும். 2 சவுண்டு வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3வது சவுண்டு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாங்க. இறக்கி வச்சிடலாம். இப்போ இறக்குனதும் நல்லா ஆறுனதும் நம்ம வெயிட்டை வெளில எடுத்துடலாங்க. நல்ல டேஸ்டான தினை அரிசி உப்புமா நம்ம ஒரே பாட்டில் குக்கரில் ஈஸியாக நம்ம இது போல் செஞ்சிடலாங்க. சூப்பர் டேஸ்டான தினை அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இல்லை கொத்தமல்லி சட்னி இதோடு சேர்ந்து சர்வ் பண்ணலாம். நிறைய சத்துக்கள் அடங்கிய சிறுதானிய வகையை சேர்ந்த தினை அரிசி உப்புமாவை நம்ம இது போல் குக்கரில் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க. நீங்களும் இந்த டேஸ்ட்டான தினை அரிசி உப்புமா இது போல் குக்கரில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.